ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு ஊருக்கு வந்துட்டு இருக்கும்போது ஊர் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு மீனா பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம விஜயாவுக்கு பிடிக்கலாம், என்னமோ பார்க்காததை பார்த்த மாதிரி ஓவராக சீனை போடுறா அப்படி இப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அது புதுசு தாங்க, ஏங்க அதை விட மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறமா ஊரில் வந்து எப்படி வச்சு செய்ய போகிறாங்களோன்னு நினச்சி நம்ம விஜயா வேற கவலைப்பட்டுக்கிட்டே வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணி வேற ஐயோ நம்ம ஊராச்சே மாட்டிக்க போகிறோமேன்ற கவலை வேற. சரி விடுமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியாக ஊருக்கு வந்துட்டாங்க. பாட்டியும் பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டாங்க. ஆரத்திலாம் எடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. உள்ளே போனோடனே நம்ம விஜயா வழக்கம் போல் மீனாவுக்கு வேலை மேலே வேலை வைக்கிறாங்க. நம்ம மீனா வந்து டீலாம் போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சமைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட் மேலே லிஸ்ட்டு போடுறாங்க. இன்னொரு பக்கம் போயிட்டு முத்து வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு. நம்ம பாட்டி அதுக்கு ஒரு ஆப்படிக்கணும், இன்னைக்காவது ரெஸ்ட் கொடுப்போம் மீனாவுக்குன்னு சொல்லிட்டு மீனா மேலே இறக்கப்பட்டு விஜயா நீ தான் சமைக்கணும், இது ஏன் வீடு, உன் வீட்டில் உன் மருமகளை வேலை வாங்கு, இது ஏன் வீடு நீ தான் செய்யணும் அப்படின்ட்டாங்க. உனக்கு ஒத்தாசைக்கு வேணால் உன் மருமக 2 மருமகளையும் வச்சுக்கு, மீனாவுக்கு நான் ஒரு வேலை கொடுத்துருக்கேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் செம்ம பண்ணுங்க, சும்மா விஜயாவுக்கு நெத்தி அடிங்க. அதனால விஜயா தான் சமைச்சாகணும், வேறு வழி இல்லை. காய்கறி சுருதி வெட்டி கொடுக்குறாங்க. அவங்க எப்படி வெட்டி கொடுப்பாங்கன்னு தெரியாத வெங்காயத்தை ஆள் கணக்காக வெட்டுறாங்க. இன்னொரு பக்கம் காய்கறி வெட்டுறதெல்லாம் சமாளித்து முடிச்சாலும் நம்ம ரோகிணி வந்துட்டு மசாலா அரைக்கும் போது என்னம்மா ஏற்கனவே அரைச்ச மாதிரி அரைக்கிறேன்ற கொஷின் வைக்கிறாங்க நம்ம விஜயா. இன்னும் மாமா நீ இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்க, சரி அது விடுங்க, எனக்கு இருந்தாலும் வெளியே வந்துடும். சமைக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போனோடனே ஏன் இந்த அடுப்பு இருக்குது, ஸ்டவ் இல்லையா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. சரி அதை விடுங்க. அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்களாம்மா, எண்ணெய் ஊற்றணும்னு சொல்லிட்டு கடுகை போடணும்னு சொன்னோன்னே டப்பாவோட கொட்டிட்டாங்க. நல்ல வேலை டப்பாவை உள்ளே போடாமல் விட்டாங்க. வெங்காயத்தை போடணுன்னே முழு வெங்காயம் போடுறாங்க. எப்பா ஒரு வெங்காயத்துக்கு தோல் உரிக்க கூடவாமா தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேளை சமையல்லாம் முடித்தாலும் ஸ்ருதிக்கு சாப்பிடும் போது கை எரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊட்டி விட்றாங்க விஜயா. இதெல்லாம் பார்த்தோன்னே பாட்டி எல்லாருக்கும் ஊட்டுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜயாவுக்கு அது பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.